அனைவருக்கும் நமஸ்காரம். கோவையிலிருந்து கிருஷ்ணவேணி. வாழ்க வளமுடன். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜத்தாம் கல்பவருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி, குரு வாழ்க, குருவே துணை. அனைத்து நெக்ஸன் டிவி, அஸ்ட்ரோ டிவி அனைவருக்குமே நமஸ்காரம். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாழ்க வளமுடன். ஒவ்வொரு மாதமும் மிக சிறப்பாக மாத பலன் சொல்லி வந்துட்டுருக்கோம். இது எல்லாமே ஒரு பொது பலன் தாங்க. இருப்பினும் நம்மளுடைய ஜனன ஜாதகத்தையும் பார்த்துக்கணும். அப்போ இந்த செப்டம்பர் மாதம் ஒரு அற்புதமான மாதம். ஏன்னா ஆவணி மாதமும் புரட்டாசியும் வரக்கூடிய ஒரு சிறப்பான மாதம் அப்படிங்கிற விஷயம். ஞாயிற்றுக்கிழமை 1ஆம் தேதி, அதாவதுங்க ஆவணி 16ஆம் தேதி செப்டம்பர் மாதம் பிறக்குது. சிறப்பான ஒரு அமைப்பில் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் மேசம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய அனைத்து ராசிக்காரர்களுக்கும் வரிசையாக உங்களுடைய இந்த செப்டம்பர் மாதத்துடைய பலாபலன் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் டவுட் இருந்தால் கேளுங்க. 5/9/2024 வியாழக்கிழமை செவ்வாய் பகவானுடைய செவ்வாய் ஜெயந்தி விழா அப்படிங்கிற விழா வருது. இது செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்க, செவ்வாய் பகவான் நீச்சமாக இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறவங்களாம் இந்த நாளை நீங்கள் வழிபாடு எடுக்கலாம். செவ்வரளி வைத்து அம்பாளுக்கோ செவ்வரளி வைத்து முருகப்பெருமானுக்கோ நீங்கள் அபிஷேக ஆராதனைக்கு கொடுத்துட்டு 9 நெய் தீபம், 9ங்கிறது நியூமரலாஜில் செவ்வாய் தாங்க. ஸோ 9 நெய் தீபம் இட்டு வழிபாடு எடுங்க. சிறப்பாக இருக்கும். செவ்வாய்ங்கிறது பூமிக்காரகன். பூமிக்காரகனான செவ்வாய் பகவானும் இந்த மாதம் பெயர்ச்சியாகி புதனுக்கு போகிறார். ரிஷபத்திலிருந்து புதன் பகவான்கள் சொல்லக்கூடிய அதிபதியாக இருக்கக்கூடிய மிதுனத்துக்கு போகிறார். அப்பேற்பட்ட செவ்வாய் பகவான் அங்கே பகை பெறாருங்க. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ 7/9/2024 இந்த 7ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி, மகா பெரிய விநாயகர் சதுர்த்தி. சங்கடகரா சதுர்த்தி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஆவணி மாதம் வரக்கூடிய, அதுவும் 22ஆம் தேதி பிறக்கிறது. மிக சிறப்பான அற்புதமான நன்னாள் விநாயகர் சதுர்த்தி. இந்த விநாயகர் சதுர்த்தியை பற்றியே நான் தனியாக வேணால் ஒரு ஆடியோ கொடுக்குறேன். அப்பேற்பட்ட இந்த விநாயகர் சதுர்த்தி எப்படியெல்லாம் கொண்டாடலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு ராசிக்காரர்களும் ஒவ்வொரு விசேஷமான பூஜை செஞ்சுக்கிட்டா இந்த ஆண்டு முழுவதுமே, அதாவதுங்க அடுத்த விநாயகர் சதுர்த்தி வரையும் முழுமுதல் கடவுளான விநாயகர் நமக்கு நல் அருளை புரிவார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஆவணி 30ஆம் தேதி கடைசி நாள் அப்படிங்கும்போது 15/9/2024 ஹயக்ரீவர் குரு பூஜை விழா. குருவுக்காக நம்ம வழிபாடு செய்யக்கூடிய அமைப்பு, அதாவது குரு ஜெயந்தி அப்படிம்பாங்க. ஒவ்வொரு ஆங்கில மாதமும் தமிழ் மாதம் மிங்கிலாய் வரும்பொழுது என்னென்ன விசேஷங்கள்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ புரட்டாசி மாதம் பிறக்கிறது. அப்போ புரட்டாசிக்கு சிறப்பு அம்சம் எல்லாருக்கும் மனசில் உதிக்கிறது என்னன்னா, நான்வெஜ்ஜை விட்டுறணும். வெஜிடேரியன் அப்படிங்கிறது 90% மக்கள், தமிழர் பண்பாட்டோடு இருக்கக்கூடியவங்க, இந்துக்கள் எல்லாருமே விட்டுடுவாங்க இந்த நான்வெஜ்ஜை. அப்போ அசைவத்தை விட்டு சைவ பிரியராக மாறக்கூடிய மாதம், புனிதமான மாதம், பெருமாளுடைய மாதம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லக்கூடியது புரட்டாசி மாதம். ஸோ அதுவும் இந்த மாதம் பிறக்கிறது. அப்போ இந்த ஆவணி 30ஆம் தேதி வரக்கூடிய இந்த குரு ஜெயந்தி ஹயக்ரீவர் பூஜை விழா என்னன்னா, பெருமாள் கோயிலை போய் வழிபாடு எடுக்கிறது சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். குரு தோஷத்தை நீக்கும். குருனால என்னென்ன நீச்சமாயிருக்கு அல்லது குரு தசா நடக்குது, இது மாதிரி இருக்கிறவங்களாம் 3 நெய் தீபம் விட்டு மேற்கொண்டு அதுக்கு எப்படியெல்லாம் பூஜை புனஸ்காரம் செய்யணும் அப்படிங்கிறத கேட்டுக்குங்க. இந்த செப்டம்பர் மாதத்துடைய பலாபலன் எல்லாருக்குமே பொது பலன்தான். உங்களுடைய ஜனன ஜாதக கட்டத்தில் 12 கட்டத்தில் எப்படி கிரகங்கள் அமைப்பு இருக்குது, தசாபுத்தி எப்படி நடக்குதுன்னு பார்த்து தான் முழு பலனை நம்ம தெரிஞ்சுக்கணும். இதில் டிஸ்பிளேயில் என்னோடய ஃபோன் நம்பர் வருது. நீங்கள் கேட்டு உங்களுடைய ஜாதகத்துடைய முழு பலனையும் பரிகாரத்தையும் சேர்த்து தெரிஞ்சுக்குங்க. ஒவ்வொரு ராசிக்காரர்களும் தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுடைய செப்டம்பர் மாதத்துடைய பலாபலனை எப்படியெல்லாம் நம்ம வழிபாட்டு மூலியமாக பயன்பட்டுக்குவோம் அப்படிங்கிறத நெக்ஸன் அஸ்ட்ரோ டிவி சேனலை பார்த்து நீங்கள் பயனடைவீர். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் சிறப்பாக பலாபலன் சொல்லிக்கிட்டு இருக்கோம். செப்டம்பர் மாதத்துடைய பலாபலன் பலன்களும் பரிகாரமும் சேர்ந்து சொல்லக்கூடிய அமைப்பில்
கன்னி ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். காலபுருஷனுக்கு 6ஆம் பாவகம் சொல்லக்கூடிய ருண ரோக சத்ருஸ்தானம் அப்படிங்கிறது தான் கன்னிங்க. அப்போ கன்னிராசி நேயர்கள் எப்படின்னா அன்பு பாசம் எல்லாத்துக்கும் குறைவே இருக்காது. விட்டு கொடுத்து போகக்கூடிய மனப்பான்மையை மட்டும் நீங்கள் வளர்த்துக்கணும். எதையுமே காரிய சித்தியோடு நடத்தக்கூடியவங்க, என்ன காரியம் நடக்குமா அப்படின்னு சொல்லுவாங்களே, இந்த கண்குத்தி பாம்பு ஆட்டம் பார்க்குறவங்க, அப்படி கவனமாக இருக்கக்கூடியவங்கள கன்னிராசி ரொம்ப சிறப்பானவங்க அப்படிங்கிறத சொல்லலாம். உங்களுக்கு செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்மத்தில் கேது பகவான், சில தடை தாமதம், ஞாபக சக்தி இதெல்லாம் குறைவாக இருக்கும். இதெல்லாம் நிறைவாக ஆக்கிக்கலாம் அப்படின்னா ஆவணி மாதமும் புரட்டாசியும் நல்ல ஒரு அமைப்பில் இந்த செப்டம்பர் மாதம் நல்லா தான் இருக்குங்க. சிறப்பாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள். உறவுகளிடையே சகோதரர்களிடையே நல்ல ஒரு அன்பு பாசமும் சுப நிகழ்ச்சி காரியங்கள்லாம் நடக்கக்கூடிய காலகட்டங்கள். உயர்வு, உத்தியோக உயர்வு உண்டு, பண வரவு உண்டு, தனத்துக்கு குறைவே இருக்காது இந்த மாதம். நீங்கள் ஆடை ஆபரணம் ஏதாவது எடுக்கக்கூடிய விஷயத்தில் நல்ல அமோகமான வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அதே போல் உங்களுக்கு வெளிநாடு வெளியூர் போகக்கூடியவங்களுக்கு முயற்சி செய்யணுங்க. கொஞ்சம் அதிகமான முயற்சியை போட்டால் தான் கிடைக்கும் அப்படிங்கிற காலகட்டங்கள். கோச்சார கிரகத்துடைய பயணத்தை பார்க்கும்போது குரு பகவான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கார். ஏன்னா பார்வையிடுறார் உங்களுக்கு 5ஆம் பார்வையாக. குலதெய்வத்துடைய அனுகிரகமும் கிடச்சிருக்கு. ஏன்னா ஆடி மாதம்லாம் நல்லா சாமி கும்பிட்டுருப்பீங்க. நம்மவே இந்த சேனல்லே சொல்லியிருக்கோம், ஆடி மாதத்துடைய பலாபலன்லாம் சொல்லியிருக்கோம், என்னென்ன கடவுள் வழிபாடெல்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். கடன் கொடுத்தவங்களுக்கு பிரச்சனையை இருக்காமல் பார்த்துக்கலாம் இந்த மாதம். இனிமே கடன் கொடுக்காதீங்க. இந்த மாதம் கவனமாக கடன் கொடுக்கறத மட்டும் கவனமாக கொடுங்க. கடன் கொடுத்ததை அடைக்கக்கூடிய மாதமாக இருக்கனால வருவாய்க்கு தகுந்த செலவு செய்யக்கூடிய மாதமாக தென்படுகிறது. விவசாயத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல வளர்ச்சி உண்டு. புதிய விஷயங்கள்லாம் நீங்கள் அதாவது புதிய ஒரு அமைப்பில் ஏதாவது ஒரு தொடர்புகள் வரும். இப்படிலாம் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு ஐடியாவெலாம் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல உயர்வான அமைப்பு உண்டு. எடுத்த காரியமெல்லாம் ஜெயமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள். இந்த மாதத்தை நல்லா பயன்படுத்திக்கணும் கன்னிராசி நேயர்கள் எல்லாருமே. குரு பகவானுடைய பார்வை இருக்கனால குழந்தைகள் நல்லா படிப்பாங்க. நல்ல ஞானத்தோடு இருக்கக்கூடிய மாதம். நல்ல ஞாபக சக்தியும் இந்த மாதம் இருக்கும். அதை தெரிஞ்சுக்கலாம். குழந்தைகளுக்கு நீங்கள் புதிய ஏதாவது காலேஜில் போடணும் அல்லது வேலை கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதம் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டுங்க. கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும். திருமணத்திற்காக சுபகாரியத்துக்காக எடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நல்ல வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக தென்படுகிறது. காரிய சித்தி நடக்கக்கூடிய அமைப்பு குரு அருளால் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கும். ஏதாவது உங்கள் குடும்பத்தில் ஜீவசமாதி வழிபாடு எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அதை தொடர்ந்து எடுங்க. அதை தொடர்ந்து எடுக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த மாதம் அதுவும் அவசியம் எடுக்கணும். குரு பூஜை அப்படிங்கிறத ஆவணி 30ஆம் தேதி எடுத்துக்குங்க. சிறப்பாக இருக்கும் கன்னிராசிக்காரங்களுக்கு. ஏன்னா ஆரோக்கிய குறைபாடு அப்பப்போ போயிட்டுருக்கு. மன சஞ்சலம் வந்துட்டுருக்கு. வீண் அலைச்சல் உண்டுங்க. வண்டி வாகனம் வீடு இந்த மாதிரி விஷயத்தில் கவனமாக எடுக்கணும். உங்களுக்கு ஜென்ம தாராபலன் பார்த்துட்டு நட்சத்திரம்லாம் பார்த்து நீங்கள் எடுங்க. இதுலேயும் உங்களுக்கு இந்த மாதம் கவனமாக எடுக்கக்கூடிய காலகட்டமாக கோச்சார கிரகங்கள் தெரியுது. ஸோ செப்டம்பர் மாதம் கன்னிராசி நேயர்களுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறப்பான பரிகாரம் அப்படிங்கும் பொழுது நமக்கு மகா விநாயகர் சதுர்த்தி விழா வருதுங்க. இந்த சதுர்த்தி விழாவில் நீங்கள் ஒவ்வொரு கன்னிராசி நேயர்களும் உங்களோட வீட்டில் நீங்கள் எப்பயும் போல் மண் பிள்ளையார் வச்சு வழிபாடு எடுக்கணும். பூமி தத்துவத்தை உடையது உங்களுடைய ராசி தான். அப்போ பூமிக்காரகன் செவ்வாய் பகவான் மிதுனத்தில் இருக்கார். 4ஆம் இடமாக பார்க்குறார். இந்த விஷயத்தையும் வச்சு தான் நம்ம சொல்கிறோம். சில பரிகார சூட்சுமங்களை ரகசியமாக ஏன் சொல்கிறோன்னா, கிரக அமைப்பை வைத்து தான் நம்ம சொல்கிறோம். அப்போ இதை தெரிஞ்சுக்கணும். அப்போ பூமி சார்ந்த விஷயங்கள் வீட்டில் வாஸ்து தோஷமெல்லாம் இருக்கும். அப்போ நல்ல மாவிலை தோரணம், வேப்பல்ல, அருகம்புல் இது மாதிரி விசேஷமான மூலிகை பொருட்கள்லாம் வச்சு, மெயினாக விநாயகருக்கு எது பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருகம்புல் விசேஷம். அதை விட நமக்கு செவ்வரளி நல்லா வச்சு வழிபாடு எடுக்கலாம். மல்லிகைப்பூ வச்சு வழிபாடு எடுங்க. ஏன்னா சுக்கிர பகவான் 12ல் இருக்கார். ஸோ உங்களுக்கு மல்லிகைப்பூ வைத்து வழிபாடு எடுக்கணும். மாலையாக தொடுத்து போடலாம். இது மாதிரி வாசனை மலர்கள் வைத்து கன்னிராசி நேயர்கள் விநாயகரை வழிபாடு எடுக்கும்போது சிறப்பாக இருக்கும். அதே போல் நீர் சார்ந்த எப்படின்னா பானக்கம் கொடுக்கறது, பால் பாயாசம் கலந்து நீங்கள் விநியோகம் பண்ணலாம். பால் பாயாசம் நீங்கள் செஞ்சு கொடுக்கும் பொழுது
உங்களுக்கு இந்த விநாயகர் சதுர்த்தி விழா இந்த ஆண்டு முழுவதுமே இந்த முழுமுதல் கடவுள் கேது பகவான் உங்களுடைய இடத்துல இருக்கிறனால சிறப்பான ஒரு மாதமாக அமைச்சிக்க முடியும். அப்போ என்னென்ன தடை தாமதம் என்னென்ன விஷயங்கள் கடன் பிரச்சனை எது இருக்கோ அதெல்லாம் சரியாகும். முடிந்தால் கேது ஜென்மத்தில் இருக்குதுங்க, இதுவரை நான் விநாயகர் ஒரு பெரிய விசேஷமான விநாயகர் கோயிலுக்கு போகல அப்படின்னா தாயுமான சுவாமி இருக்கிறார். எங்கே இருக்கிறார்? திருச்சி மலைக்கோட்டை உச்சிப்பிள்ளையார் விநாயகரை போய் வழிபாடிடுங்க. அப்போ உங்களுக்கு சகல சம்பத்தையும் கொடுக்கும், சகல காரியங்களும் ஜெயம் கூடும். அப்படிங்கிறத கன்னிராசி நேயர்கள் நல்ல கவனத்தில் எடுத்துக்குங்க. என்னைக்கு போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை போய் வழிபாடிடுங்க. அபிஷேக ஆராதனைக்கு ஏதாவது வாங்கி உங்கள் கையால் கொடுத்துட்டு நல்லா 1 மணி நேரம் பிரகாரத்தில் மேலே உட்காந்து வழிபாடு எடுத்துகிட்டு வாங்க. மேலெல்லாம் படி ஏற முடியாது அப்படிங்கிறவங்க கீழே பெரிய விநாயகர் இருக்கார், அவரையே நீங்கள் சேவிச்சுட்டு வரலாம். கன்னிராசி நேயர்களுக்கு செப்டம்பர் மாதம் அமோகமான மாதமாகவும் அற்புதமான மாதமாகவும் ஒரு 80% சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். வாழ்த்துக்கள். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.